அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தல் இனிது. நான் முழக்கந்திரு. என்னோட சந்துரு இருக்கிறார். இது படிமுறை தமிழ். இங்கே நாடு கிடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய மெய் வல்லுநர் விளையாட்டு போட்டி நடக்கிற இடத்துல இவையில் ஒரு சின்ன சாவடி வச்சுருந்தார். சாவடி என்றால் இங்கிலீஷில் பூத்துன்னு சொல்கிறது. அப்போ இந்த படிமுறை தமிழ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி சந்துருகிட்ட ஒரு சின்ன நேர்முகம் ஒன்று எடுப்போம். ஓம் சந்துரு, அதாவது படிமுறை தமிழ் தெரிந்தானே, அது எப்படி வளமையான கல்வி முறையில் இருந்து, அதாவது மரபு கல்வி முறையில் இருந்து இது எப்படி மாறுபட்டது என்று சொல்லுவீங்களா? அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சந்துரு. நான் படிமுறை தமிழில் ஃபெடரேஷனில் ஒரு அங்கத்தவராக இருக்கிறேன். இந்த படிமுறை தமிழ் பாடத்திட்டம் வந்து இப்போ பல நாடுகளில் இருந்து ஒரே புத்தகங்கள் ஒரே சிலபஸை யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் வந்து படிமுறை தமிழ். இது எப்படி மற்ற பாடத்திட்டத்திலேருந்து வித்தியாசப்படுதுன்னா, நாங்கள் அசைகளாக பிள்ளைகளுக்கு தமிழில் சொல்லிக் கொடுப்போம். இந்த மெத்தட்டை சித்தமலகியான் ராஜரட்னம் தான் இந்த மெத்தட்டை உருவாக்கி அவர் அதுக்குரிய பாடத்திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தவர். இப்போ இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே இந்த நூற்றாண்டுக்கான தமிழ் கொடைன்னு சொல்லி அவார்ட் பண்ண ஒரு மெத்தட். இந்த மெத்தட் இது வந்து பல நாடுகளில் இருக்குது. ஃபிஜி, மொரீஷியஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியாவில எல்லாம் 3000க்கு மேலே பிள்ளைகள் படிக்குதுகள். அதை விட தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து இப்போ இந்தியாவிலேயே நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் வந்து இந்த பாடத்திட்டத்தில் புத்தகத்தையும் வாங்கி இப்போ படிப்பிச்சு கொண்டிருக்கணும். அது பெரிய ஒரு மாற்றம் என்று சொல்ல அவையில் அந்த முறையை அங்கீகரிச்சிருக்கணும். இதால் நல்ல ரிசல்ட்ஸ் வருது. அப்போ அசைகளாக பிரிச்சென்னைகளை வந்து இப்போ நாங்கள் வந்து பிள்ளைகளுக்கு வந்து எங்கள் எழுத்து வந்து 247 எழுத்து இல்லை 30 தான். அதுலேருந்து கல்வி வந்தது தான் மற்றது எல்லாம். நாங்கள் அதை பிள்ளைகளுக்கு ஸ்டார்டிங் அசைகளாக இப்போ நாங்கள் எப்படி உதாரணத்துக்கு வந்து இப்போ வாசிக்கைகளை வந்து ஆனா அவன்னா ஈனா என்ன எல்லாம் பிள்ளை அப்படி என்ன சொல்லிட்டு அசைகளாக பிரிக்க குரில் நடில் பிள்ளைகளை வந்து இப்போ அம்மான்னு சொன்னால் அம்மா அப்படி அசைகளாக பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறோம். எங்களோட புத்தகத்தின் வடிவமைப்பு எப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு லெவலுக்கும் வந்து 8 வயசுலேருந்து இந்த பாடத்திட்டத்தை நாங்கள் வந்து 4 வயசுலேருந்து பிள்ளைகளை உள்வாங்குறோம். அது அவைகளுக்கு வந்து 4 வயசுலேருந்து 7 வயசு பிள்ளைகளுக்கு வந்து கதைகள் பாட்டுகள் அந்த சின்ன சின்ன விஷயத்தை வச்சு பிள்ளைகளுக்கு மொழியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதுலேருந்து வந்து 8 வயசுக்கு பிறகு வந்து பிள்ளைகளுக்கு அந்த எங்களோட சிலபஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதில் வந்து எப்படி அவைகள் அசைகளாக பிரித்து எப்படி அதை வாக்கியம் அமைக்கிறதுலேருந்து எல்லாமே இலகுவாக சொல்லி இது தமிழ் படிப்பிக்கிறன்ற ஒரு பெரிய கடல். நீங்கள் ஒரு 30 நொடிக்குள்ள அதை சொல்லியிருக்கிறீங்க. மிக்க நன்றி. அதே மாதிரி என்னது இலகு எளிமை இனிமைன்னு போட்டிருக்கீங்களா? அது அப்படின்னா என்ன பொருள்? இலகுவாக இதனால படிமுறை தமிழை படிப்படியாக எப்படி பிள்ளைகளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பிள்ளைகளுக்கு சின்னல இருந்து தமிழை சரியாக கொண்டு போய் ரைட் பண்ணுறதுல தான் படிமுறை தமிழ் படிப்படியாக பிள்ளைகளுக்கு வந்து எங்களோட பாடத்திட்டத்திலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் எப்படி பிள்ளைகளுக்கு வாக்கியமாகிறதுலேருந்து பேசிக்காகவே சொல்லி. அப்போ இங்கே பிறந்து அதாவது புலம்பெயர் நாடுகளில் பிறந்து வளர்ந்த பெரியாக்களுக்கும் வந்து நீங்கள் அதை விட்டுருப்பீங்க அல்லது சான்ஸ் கிடைச்சிருக்காது, வாய்ப்பு கிடைச்சிருக்காது, அப்படியான ஆக்களும் இது படிக்கலாம். நிறைய எங்கள்கிட்ட யூனிவர்சிட்டி காலேஜில் இருந்து படித்து முடிச்சாங்களெல்லாம் இப்போ வந்து தமிழின் அருமையை தெரிஞ்சு நிறைய காலேஜ் யூனிவர்சிட்டியில் படித்து முடித்த பல பேரை வந்து இப்போ தமிழின் படிக்கிற இம்பார்ட்டண்ட்டை தெரிஞ்சுட்டு இப்போ பல பேர் எங்களோட அனுபவம் எப்படி நாங்கள் தமிழ் படிக்கலாம்னு சொல்லி நாங்கள் அடல்ட்ஸ் கிளாஸஸும் கொடுக்குறோம். ஆன்லைன் மூலமாக கொடுக்குறோம், இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறீங்க அவைகளுக்கு கொடுக்குறோம். அது வந்து இப்போ என்னன்னு சொன்னால் அவைகள் இப்போ நாங்கள் அவைகள் வர்றாங்கள்ட்ட கேட்குறது நீங்கள் தமிழை கண்டினியூ பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னு சொல்லிங்க. அவைகள் சொன்னோம் வந்து எங்களுக்கு தமிழ் படிக்க கஷ்டமாயிருக்கு. அது 247 லெட்டர்ஸ், so many letters. எனக்கு 20 ஆங்கிலத்திலேயே 26 எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. அப்போ உயிரெழுத்து மெய்யெழுத்து அப்போ ரெண்டையும் கூட்ட 30 வருது. அதுதான் அது பலருக்கும் புரிகிறேன். 247 சொல்லி வந்து காலப்போக்கில் எங்களை அசைகளாக தண்ணி இப்படி இருந்தது. காலப்போக்கில் ஆங்கிலேயற்ற வரவுக்கு பிறகுதான் சிலதில் மாறினது. இப்படி ஆங்கிலம் வந்து கூட்டு MOTHER எழுத்து கூட்டி விதன்ற மாதிரி பல இடத்துல இப்போ தமிழை அப்படி படிப்பிச்சு கொண்டிருக்காங்க. ஸோ இது வந்து அதுலேருந்து என்னோட கேள்விக்கு அதுதான் இதில் பெரிய வித்தியாசம் இல்லை. அதுதான் நன்றி ஐயா, நன்றி.